SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. மாடு மேய்க்கிறவர் ஒருத்தர் இன்னும் 2 மணி நேரத்தில் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி மாடெல்லாம் கூப்பிட்டுட்டு 6 மணி வரைக்கும் மேய வேண்டிய மாடை 2:30 மணி 3 மணிக்கே கூப்பிட்டுட்டு போன ஒரு கதை எனக்கு தெரியும். எனக்கு நடந்த கதை இது. அவர் சொன்னார், நீ சீக்கிரம் வீட்டு போயிடு தம்பி, மழை வரப்போகுது அப்படின்னு. பார்த்தா ஒரே இதுவாக இருக்குது, ப்ளூ ஸ்கைஸ், நோ க்ளவுட்ஸ். நம்ம இயற்கையை என்றைக்குமே தடுக்கக்கூடாதுப்பா. நம்ம டேமெல்லாம் கட்டக்கூடாது. நம்மளுடைய சௌரியத்துக்காக நம்ம அணைகள்லாம் கட்டி தண்ணியை தேக்கி வைக்கிறோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேட்ச்மெண்ட் ஏரியாலாம் போய் நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது. கேட்ச்மெண்ட் ஏரியாவில் நிறைய வெஜிடேஷன் இருந்தால் அந்த மழையை அது தேக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும் ரிவரில். அப்படி இல்லாமல் அதெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா பெய்கிற மழை, கேட்ச்மெண்ட் ஏரியாவில் பெய்கிற மழை அப்படியே வந்துடும் நதியில். தமிழ்நாட்டில் 50 நதிகளை காணும். அந்த இது டீட்டெயில்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. 50-60 நதிகளை காணவில்லை. கிணறு காணோன்னு ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நதிகளை காணோம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இன்னொரு வருஷம் கழிச்சோ 50 வருஷம் கழிச்சோ மழை வரும்போது இயற்கைக்கு அதுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். அது வழியாக வரும் தண்ணி. என்ன பண்ணுறது? தமிழா நேயர்களுக்கு வணக்கம். வரலாறு காணாத பெருமழையை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. ஏன் இந்த அளவுக்கு கனமழை பெய்கிறது? இது தொடர்பாக நம்முடன் வாதிக்க இருக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ராஜேஷ் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம். காயல்பட்டினம் ஒரு சமவெளி பிரதேசம். புயல் இல்லை, மேக வெடிப்பு இல்லை, மலை பிரதேசமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு சமவெளி பிரதேசத்தில் ஏன் இவ்வளோ அதிக கனமழை 21 மணி நேரத்தில் பெய்யுதுன்னு நினைக்கிறேன்? கடல்லேருந்து தான் மழை வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடலில் எந்த இடத்துல லோ ப்ரெஷர் உருவாகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக கணிக்க முடியும். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட சொல்லலாம், இங்கே ஃபார்ம் ஆக போகுது இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லி. அது ஃபார்ம் ஆகிட்டு எந்த அளவுக்கு அது வளருது, அந்த ஸ்ட்ராமுடைய க்ரோத், அது ஒரு சின்ன வாட்டர் எவாப்ரேஷன்லேருந்து ஆரம்பித்து அது ஒரு மிகப்பெரிய புயலாக உருவாகிற சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த புயல் உருவானதுக்கு அப்புறம் எந்த பக்கமாக நகரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம செயற்கைக்கோள்கள் மூலமாக. ஆனால் அது லேண்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு மழை எவ்வளவு மணி நேரங்களில் பெய்ய போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் அது ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் நம்மளால். அதுதான் இந்த தடவை நம்ம தவறுனதுக்கு காரணம். சென்னையில் பெய்த மழையும் சரி, ஆனால் இது ப்ரெடிக்டபுளாக இருந்தது. சவுத்தில் பெய்ய போகிற மழை ப்ரெடிக்டபுள், ஏன்னா இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இயர் கிளைமேட் சேஞ்சினால் உருவாகக்கூடிய ஒரு சில எஃபெக்ட்ஸ், அதுக்கெல்லாம் பேர்லாம் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த சவுத்தில் இப்போ பெய்யக்கூடிய மழையை முன்னாடியே நம்மளால் சொல்ல முடிஞ்சுது, சொல்லிட்டோம். நீங்கள் கேட்ட கேள்வி ஏன் அவ்வாறு மழை பெய்தது, ஏன் இவ்வளோ அதிக அளவு மழை ஷார்ட் பீரியடில் பெஞ்சது அப்படின்றது. 15ல் பார்த்தோம், 21ல் பார்த்தோம், 23ல் பார்த்தோம். 15க்கு அப்புறம் 17ல் மிக வறட்சியும் பார்த்தோம். சென்னையில் தண்ணியே இல்லை அந்த அளவுக்கும் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு இந்த ஃபினாமினெல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பேரெல்லாம் கொடுத்து டிஃபைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் இதெல்லாம் இயற்கையினுடைய ஆக்ஷன்ஸ். அதை நம்மளால் ஒரு 70% அக்யூரசிக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ மழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஃபேக்டை மிக துல்லியமாக சொல்ல முடியாது. சென்னை மழை புயல் காரணமாக வந்தது ஆனால் இப்போ உங்களுக்கு காயல்பட்டினம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டங்களில் புயல் இல்லை. ஆமாம். ஆனாலும் ஏன் அங்கே அந்த மழை அதுதான் அந்த மேலடுக்கு கீழடுக்கு இந்த சுழற்சின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னா, கடல்லேருந்து தண்ணி ஆவியாகி மேலே போய் மேகங்களாக உருவாகி அது எந்த அளவுக்கு ஒரு சிலது ஒரு பெரிய சைக்ளோனிக் ஸ்ட்ராம்னு சொல்கிறோம் இல்லையா, அதிதீவிர புயல், தீவிர புயல், அதிதீவிர புயல், வேரியஸ் கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. இந்த சுழற்சி ஏற்படும் போதே, மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி இதெல்லாம் ஏற்படும் போதே அதனுடைய தன்மையே அதுதான். ஒரு லேண்டுக்கு மழை பெய்யணுன்றது தான் அதோட தன்மையே. மிகப்பெரிய புயல்கள் உருவாகி அதில் அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இந்த சேட்டலைட் ரிசப்ஷனில் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. சீ கரண்ட்ஸ், ஓஷன் கரண்ட்ஸ் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, எப்படி கரண்ட்ஸ் ஃப்ளோ ஆகுது, எந்த இடத்துல லோ ப்ரெஷர் உருவாகும், அந்த ஸ்ட்ராம் எந்த டைரெக்ஷனில், எல்லா ப்ரெடிக்ஷனும் இருக்குது. ஒரு சில மிகப்பெரிய புயல்கள்லாம் லேண்டுக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கலைஞ்சு போகிற வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலதுகள் நிறைய மழை பொழியும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமும் இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ராம்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு அடுக்கு சுழற்சின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஃபினாமினல்லையும் சரி,
மழையின் அளவு வந்து பெரிதாக இருக்கக்கூடிய அளவு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பல வருஷங்களாக பார்த்துருக்கோம். இந்த வருஷம் கண்கூட பார்த்தோம். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இதே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டாங்க. இதே ஒரு சனி ஞாயிறுகளில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மழை பெய்யலை. போன வாரம் திரும்ப சென்னைக்கு அதே மாதிரி அதிக மழை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்பட்டு மழையும் பெய்யலை வந்து. இப்போ அதே மாதிரி திரும்ப வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க. அது காரணமாக கூட மக்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருக்கலாம். இவங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் மழை பெய்யலை அப்படின்னு சொல்லி. இப்போ அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, வானிலை ஆய்வு மையம் துல்லியமாக எங்களுக்கு சொல்லலை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இதெல்லாம் வந்து என்னென்னா, ஐஎம்டி வந்து எப்பயுமே வந்து மக்களுக்கு அலர்ட் கொடுக்கறது அவங்களுடைய கடமை. அவங்க வந்து அலர்ட்டு கொடுக்கறது வந்து நான் சொன்ன மாதிரி இட் இஸ் பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் மாடலிங். கம்ப்யூட்டர் மாடலிங்கில் நமக்கு ஏகப்பட்ட வருடக்கணக்காக உண்டான டேட்டாலாம் வச்சுருக்கோம். அண்டு வீ கேன் ட்ராக் அந்த ஸ்ட்ராமெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த மேகக்கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ராமில் அது எந்த அளவு வேகமாக மூவ் ஆகுது, சுத்தம் ஓரளவுக்கு மேலே போய்ட்டு அதெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். பூமி திரைக்கு மேலே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தம், கீழே வந்து கிளாக் வைஸில் சுத்தம். அந்த சுற்றுற வேகத்தை கூட கணிக்க முடியும். எவ்வளோ வேகத்தில் காற்றடிக்குது எல்லாமே துல்லியமாக சொல்லிவிடுவாங்க. அவங்க வந்து அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஃபார்ம் ஆன உடனே மழை வரும்ன்ற அறிவிப்பு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எங்களை மாதிரி தன்னார்வ வானிலை ஆய்வாளர்கள்லாம் வந்து வேறு சில ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம பாரம்பரிய தமிழ் முறைகளில் சொல்லியிருக்காங்கல்ல ப்ரெடிக்ஷன்ஸ், அதையும் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும் எங்களுடைய இதில். ஏன்னா அவங்க பியூர்லி சயின்டிஃபிக் பேசிஸில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் இதுவும் சயின்ஸ் தான், பாரம்பரியமாக சொல்லக்கூடியதும் சயின்ஸ் தான், கம்பைன் பண்ணுவோம். அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இப்போ உதாரணமாக வானிலை ஆய்வு மையம் எப்படி கணிக்கிறாங்க, உங்களை மாதிரி தன்னார்வலர்கள் எப்படி கணிக்கிறீங்க? நானும் வந்து 2005 பார்த்துட்ருக்கேன் ஃபினாமினன்ஸ் எல்லாம். இது எல்லாமே ஒரு மென்டலாக வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான். இப்போ இந்த வருடம் ஒரு சில வருடங்களில் வந்து எந்த மாதிரி பூக்கள்லாம் அதிகமாக பூக்குது, எந்த மரங்கள் அதிகமாக பூக்குது, எந்த அளவுக்கு பூக்குது, எத்தனை தடவை பூக்குது. இந்த கொன்றை மரம்ன்றது ரொம்ப காமன். அந்த மஞ்சள் பூ தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க மதுரையில், இது மெட்ராஸில். அதுதான் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஏன்னா வேகமாக வளரும், அதிகமான நிழல் கொடுக்கும், ஆனால் ரொம்ப வீக் மரம். அது பூக்கிறத வச்சு நம்ம அந்த வருடத்தினுடைய மழைகள்லாம் சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மாங்காய் காய்க்குதா, புளி காய்க்குதா, அப்புறம் இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சார் அதன் அடிப்படையில் இந்த வருஷம் மழை எப்படி பெய்யும் அப்படிங்கிற சொல்லும்போது நீங்கள் என்ன கணிச்சிருந்தீங்க? அது நார்மல் லெவலில் இருக்குன்னு தான் கணிச்சிருந்தோம். இன்ஃபேக்ட் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அதான் சொன்னாங்க, 2015 கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் உண்மை தான். இன்னி தேதியில் அது உண்மை தான். 2015 விட கம்மியான மழை தான். ஆனால் ஒரே நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யுது அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ சென்னையில் பெஞ்ச மழை இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் கணிப்பு சொல்லியிருந்தேன், மழை அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 2.5 நாளைக்கு இன்னிலேருந்து இப்போ இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து 2.5 நாளைக்கு நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக ஹெவி ரெயின் பெய்ய போகுது. அதை தான் சொல்ல முடியும். நம்ம மனிதர்களுடைய அமைப்பு வந்து இந்த சிட்டி அமைப்பு அதெல்லாம் வந்து என்னதான் நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் இந்த குவாண்டம் ஆஃப் ரெயினுக்கு வந்து தாங்க. சில வெளிநாடுகளில் வந்து கிட்டத்தட்ட துல்லியமாக கணிச்சு அந்த இடங்களில் வந்து மக்களை அப்புறப்படுத்துறதெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பலஸ்தீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அதிக கனமழைனா 20 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சா அதிக கனமழைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு மேலே எவ்வளோ பெய்யுது? இப்போ 95 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இப்போ அதை சொல்ல முடியாதா? அதிக மழை வரைக்கும் நம்மளுக்கு கணிக்க முடியறப்ப ஏன் 95 சென்டிமீட்டர் கணிக்க முடியாது? சொல்ல முடிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில வருடங்களில் வந்து இந்த மாதிரி க்ளவுட் பஸ்டிங் தாண்டி போயிடுச்சு. இதெல்லாம் க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி பர்டிகுலர் பீரியடில் ஒரு இவ்வளோ மழைன்னா அது க்ளவுட் பஸ்ட்டுன்னு சொல்ல, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். நம்மளுடைய சயின்டிஃபிக் வேர்ல்டில் வந்து எல்லாமே டேட்டா பேஸ்டு தான். இந்த நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் நாள் ஆக ஆக. அதற்கு ஏற்ற மாதிரி இயற்கையும் தன்னுடைய மாறுதல்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் எப்பயுமே அக்யூரசி 80% தாண்டது. வெளிநாடுகளில் எப்படி கணிக்கிறாங்க? அந்த இதுலேருந்து நம்ம எந்த வகையில் பின்தங்கி இருக்கோம்? நம்ம பின்தங்கலை, நம்மளும் அதே ஈக்குவல் டெக்னாலஜி வச்சுருக்கோம். பட் ஒவ்வொரு இடத்துல உருவாகக்கூடிய அந்த ஹரிக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய பிஹேவியர் வந்து ப்ரெடிக்டபிலிட்டி ஜாஸ்தி ஒரு சில இடங்கள்லாம். இங்கே வந்து ப்ரெடிக்டபிலிட்டி கம்மி. அதுவும் உண்மை. இட் இஸ் நாட் பிகாஸ் நம்மளால் பண்ண முடியலன்றதுனால கிடையாது. ப்ரெடிக்டபிலிட்டி கொஞ்சம் இந்த கம்மி. அதாவது இதோடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த பூமி ரேகை ஈக்குவேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் கீழேயும் தான் இந்த ஃபார்மேஷனே இருக்கும். டிராபிக்கல் ஸ்டார்ம்னு சொல்லக்கூடிய ஃபார்மேஷன் அங்கே தான் இருக்கும். பொதுவாக டுவர்ட்ஸ் வெஸ்ட் போகும். சில சமயம் கடற்கரை ஓரமாகவே இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வரதும் வாய்ப்பு. நம்ம குஜராத்திலலாம் பார்த்தோம்ல, இதே மாதிரி ஸ்ட்ராம் வந்து அரேபியன் சீல கம்மி.
ஆனால் பே ஆஃப் பெங்காலில் ஜாஸ்தி. அரேபியன் சீல உருவாகிறதையும் பார்த்துருக்கோம். அது குஜராத்தில் போய் அடித்தது, அந்த கோஸ்ட்டில் அடித்தது இல்லாமல் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒரு பேர் உண்டு. நம்ம இந்த ரீஜனில் வரத மான்சூன்னு சொல்லுவோம். ஜப்பான், சைனா, அந்த ஹாங்காங் பக்கத்தில் வரது டைஃபூன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வரதெல்லாம் ஹரிக்கேன் அப்படின்வாங்க. எல்லாம் ஒரே மாதிரியான சிஸ்டம் தான், ஆனால் பேர்கள்லாம் வேறு. இந்த ஒவ்வொன்றுடைய பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுதான் அதனுடைய அடிப்படை. இதன் அடிப்படையில் வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? நம்ம அனுபவத்தில் சொன்னால், இப்போ 2024 மிக அதிகமாக மழை பெய்யும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை நான் கொடுத்துருந்தேன். 2023 அதை நம்ம பார்த்துட்டோம். 24 அப்படியே இருக்குமா அப்படிங்கிறத அந்த மார்ச் மாதம், அடுத்த வருடம் 24 மார்ச் ஏப்ரலில் சொல்ல முடியும் இன்னும் துல்லியமாக என்னால். ஏன்னா ஒரு சில நிகழ்வுகள்லாம் நான் எதிர்பார்ப்பேன், இது மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதை வச்சு சொல்ல முடியும், இன்னும் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? நான் வச்சுருக்கேன், டேட்டா வச்சுருக்கேன். 2005 நான் இந்த வெதர் ப்ரெடிக்ஷனில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் என்னென்ன ஈவெண்ட்ஸு, அது ஏற்ற மாதிரி மழைகள் அப்படின்றத வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு அக்யூரசி ரீச் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில். இன்ஃபேக்ட் மல்லிகைப்பூ எவ்வளோ வருது சம்மர் சீசனில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது, அதே மாதிரி மாதம் ஏப்ரல் மே மாதம் நமக்கு மிக அதிகமான வெப்பம் இருக்கும் எப்பயுமே, அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதில் எவ்வளோ மழை பெய்யுது, கர்ப்ப ஓட்டம் அப்படின்லாம் இருக்குது நம்ம அதில். மேகங்களுடைய மூமெண்ட்ஸ் அதை ஸ்டடி பண்ணுறது. அப்புறம் அந்த கர்ப்ப ஓட்டம் எவ்வளோ தீவிரமாக நடக்குது. மே மாதம் முடிஞ்சதும் ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் டெம்பரேச்சர் குறையணும். 2003 பார்த்தீங்கன்னா அக்டோபர் வரைக்கும் தாங்க முடியாத வெயில். ஸோ அப்போவே நமக்கு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு சொல்ல முடியும். ஆனால் அதுவுமே சில டைமில் போய்க்கும். ஏன்னா இந்த வருஷம் சேஞ்சஸ் என்ன ஆஃப் லேட் நம்ம பார்க்குறதில்ல. என்ன சேஞ்சஸ்னால் 2015 ஷார்ட் டைமில் ஹெவி ரெயின் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் நம்ம தெரியும், நம்ம மழை வந்தாலும் நம்ம இனிமேல் உஷாராக இருக்கும். குறிப்பாக எவ்வளோ காலம் வரைக்கும் கணிக்க முடியும்னு சார்? பஞ்சாங்க கிரகச்சாரம்னு சொல்ல, பஞ்சாங்கத்தை வச்சு ரொம்ப அக்யூரேட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கணிக்க முடியும் கிரக நிலைகளை வச்சு. அதில் அந்த ஃபீல்டில் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதில்ல. பட் அதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க சொல்கிறதுல ஓரளவுக்கு அக்யூரசி இருக்குது. பட் நமக்கு இயற்கை கற்றுக் கொடுக்கும் நமக்கு. இப்போ மிருகங்களுக்கு நம்மளுடைய அதோட சென்சஸ் ஜாஸ்தி, கணிக்கக்கூடிய இது மிருகங்களுக்கு ஜாஸ்தி. மனிதனுக்கும் அது உண்டு. என்ன நம்ம காலப்போக்கில் நம்மளோட இதை விட்டுட்டோம். மிகப்பெரிய விஞ்ஞானம் அது, தமிழ் பாரம்பரிய விஞ்ஞானம்ன்றது. மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், லேண்ட் டெரைன் ஸ்டடியாக இருக்கட்டும், சீசனில் இது ஸ்டடியாக இருக்கட்டும், மிகப்பெரிய சயின்ஸ் அது. இப்போ அது தெரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதை நம்ம விட்டுறதுனால நம்மளால் கம்பைன் பண்ண முடியல. இப்போ தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட பாரம்பரியத்தில் எப்படிலாம் மழையை கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி, மாடு மேய்க்கிறவர் ஒருத்தர் இன்னும் 2 மணி நேரத்தில் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி மாடெல்லாம் கூப்பிட்டுட்டு 6 மணி வரைக்கும் மேய வேண்டிய மாடை 2:30 மணி 3 மணிக்கே கூப்பிட்டுட்டு போன ஒரு கதை எனக்கு தெரியும். எனக்கு நடந்த கதை இது. அவர் சொன்னார், நீ சீக்கிரம் வீட்டு போயிடு தம்பி, மழை வரப்போகுது அப்படின்னா. பார்த்தா ஒரே இதுவாக இருக்குது, ப்ளூ ஸ்கைஸ், நோ க்ளவுட்ஸ். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி காவேரியில் தண்ணி திறந்து விட்ருக்காங்களா அப்படின்னாரு. ஆமாயா அப்படின்னு. ரொம்ப வயதான மனிதர், 55 வயசுக்கு மேலே இருக்கும். அதான் மழை வருது. நம்ம இயற்கையை என்றைக்குமே தடுக்கக்கூடாதுப்பா. நம்ம டேமெல்லாம் கட்டக்கூடாது. நம்மளுடைய சௌரியத்துக்காக நம்ம அணைகள்லாம் கட்டி தண்ணியை தேக்கி வைக்கிறோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேட்ச்மெண்ட் ஏரியாலாம் போய் நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது. கேட்ச்மெண்ட் ஏரியாவில் நிறைய வெஜிடேஷன் இருந்தால் அந்த மழையை அது தேக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும் ரிவரில். அப்படி இல்லாமல் அதெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா பெய்கிற மழை, கேட்ச்மெண்ட் ஏரியாவில் பெய்கிற மழை அப்படியே வந்துடும் நதியில். அதுதான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி தேதியில். அதெல்லாம் சொன்னார் அவர். நிறைய மிகப்பெரிய விஞ்ஞானம். டேம்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஆற்றுல தண்ணி ஓடணும், அப்போ தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் செழிப்பாக இருப்பாங்க. அவங்க நீங்கள் தண்ணி திறந்து விட்டால் தான் நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. அது நேச்சுரலாக போனால் தான் அந்த டைமில் அந்த போகங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விளைச்சல் பண்ண முடியும். கடலுக்கு நீங்கள் நீர் கொடுக்கணும் அப்படின்னு வரவர். கடலுக்கு செல்ல வேண்டிய நீர், ஆற்றின் வழியாக கடலுக்கு செல்ல வேண்டிய நீர் செல்ல வேண்டும், அப்போ தான் நல்ல மழையை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம்லாம் நம்ம வச்சிருந்தோம். தமிழில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்குது நம்ம நீர்நிலைகளுக்கு. குளம், குட்டை, ஊரணி, கண்மாய், கால்வாய், நீர் ஓடுற இது இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி பார்த்தோம்னா எக்கச்சக்க பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க. எப்போ ஊரணியில் தண்ணி வரும், எப்போ தேக்கி வைக்கணும், எப்போ வேண்டாம்,
எப்போ எந்த விவசாயம் பண்ணணும், எந்த போகத்தில் எந்த விவசாயம் பண்ணணும், செழிப்பாக இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். அந்த விஞ்ஞானம்லாம் போச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், இந்த மாதிரி இந்த மாதிரி அதிகண்டமனைகள் ஒரே நேரத்தில் பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு. ஆமாம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம என்ன விதமான தயாரிப்புகளை செய்யணும்னு நினைக்கிறீங்க? சென்னை மாதிரி ஒரு மாநகரத்தில் வந்து நீங்கள் என்னதான் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அது இது போட்டாலும் ஒரு ஆய்வு நடத்த வேண்டும். ஸோ இதே நேரத்தில் இன்னும் சில ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக அமெரிக்காவில் சிஐஏ வந்து செயற்கையாக மழை வர வைக்கும், ஒரு போர் மாதிரி வந்து ஒரு நாட்டுக்குள்ள பெருமழையை வர வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுமாங்கிற சம்பந்தமாக விசாரிச்சதா சமீபத்தில் ஒரு ஆய்வு வந்தது. அந்த மாதிரி செயற்கையாக பெருமழைகளை வர வைக்க முடியுமா? வைக்க முடியும். இப்போ நான் ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு, துபாயிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அங்கே வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது போல இருக்கு. இந்த வருடம் 24 ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அதனால் அவங்க செயற்கையாக மழையை வரவழைச்சு இது வந்து கூலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் இருக்குது, அந்த சயின்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இது மாதிரி பெருமழைகள் வர தடுக்கவும் முடியுமா? வாய்ப்பு இருக்கா? தடுக்கிறது கஷ்டம், வர வைக்கலாம். ஆனால் தடுக்கிறது கஷ்டம். என்னுடைய ஒப்பீனியன், எனக்கு தெரில. சயின்டிஃபிக் க்ரோத் அந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரில. வரலாறு காணாத மழை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? சென்னையை பொறுத்தவரை நம்ம என்ன ஒரு 200 வருஷமாக டேட்டா வச்சுருக்கோமா? அது முந்தின டேட்டா கிடையாது. அந்த இயற்கையினுடைய அந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. டேட்டாஸ் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு மேலே இல்லை எவ்வளோ மழை பெஞ்சுது அப்படிங்கிற சொன்னால் இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம இப்போ இந்த ஆறுகளோட அகலங்களை வச்சு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ 6 இவ்வளோ அகலம் இருந்திருக்குன்னா முன்னாடி அவ்வளோ தண்ணி போயிருக்கணும். ஸோ அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ மழை பெஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லலாம். தமிழ்நாட்டில் 50 நதிகளை காணும். அந்த இது டீட்டெயில்ஸ் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 50-60 நதிகளை காணவில்லை. கிணறு காணோன்னு ஜோக் ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நதிகளை காணோம். ஸோ என்றைக்காவது ஒரு நாளைக்கு இன்னொரு வருஷம் கழிச்சோ 50 வருஷம் கழிச்சோ மழை வரும்போது இயற்கைக்கு அதுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், அது வழியாக வரும் தண்ணி. என்ன பண்ணுறது? அதுதான் உண்மை. நான் இந்த ஆறுகளோட அகலங்களை அடிப்படையில் கேட்குறேன் சார். இந்த ஆறுகளோட அகலங்கள் பார்க்கும்போது முன்னாடி இது மாதிரி பெருமழைகள் பெய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ வந்து சமீபமாக புவி வெப்பமயமாதல் காரணமாக தான் இப்போ சமீபமாக நிறைய மழை பெய்யுது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியுமா? முன்னாடி இது மாதிரி பெருமழைகள் பெய்திருக்குது. இது நல்ல கேள்வி. அதாவது புவி வெப்பமயமாகுதல், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது சில விஞ்ஞானிகள் வந்து மனிதனால தான் இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒரு சில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் வந்து இயற்கை ஒரு துளி மாரி, அவனாலலாம் இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது, அதுவே தான் மாறுது, நம்ம கிளீனர் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் கூட இருக்காங்க. பட் எந்த ஸ்டடியை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, எதை பாப்புலரைஸ் ஆகிறாங்க, அதுதான் மக்களுக்கு வந்து சேரும். பட் இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட், நிறைய விஞ்ஞானிகள் வேறு விதமான ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸும் வந்துட்டுருக்கு. நிறைய வந்து போட்டு எரிக்கணும், அப்போ தான் வந்து ஒரு லேயர் ஆஃப் இது இருக்கும் மேலே, ஏரோசால் லேயர்னு சொல்லக்கூடிய. ஸோ அந்த ஏரோசால் கவர்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய இது வந்து சன்லைட்டை வந்து கட் பண்ணுது, பூமிக்கு வருது, அதனால் வெப்பமயமாதல் கம்மியாகும் அப்படின்னு ஒரு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. மனிதன் வந்து தன்னால் ஆன ரிசர்ச்சஸ் அண்ட் ஸ்டடீஸை பண்ணி அவனுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கான். இயற்கை அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சைக்கிள் வந்து அது நடந்துட்டு தான் இருக்கும். இந்த இப்போ எல் நீனியோ, லா நீனியான்னு ஒரு சில ஃபினாமினன்லாம் சொல்கிறாங்க. எல் நீனியோன்றது என்னென்னா, அந்த பசிபிக் ஓஷனில் ஒரு விதமான கடல் மட்டத்தில் உள்ள வெப்பம், அது வந்து ஒரு விதமான அமைப்பு ஒன்று வருது. அதனால் வந்து எல் நீனியோ இருக்கிற சமயத்தில் உலகத்தினுடைய இந்தந்த பகுதிகளில் அதிகமான மழை பெய்யுது, உலகத்தினுடைய இந்தந்த பகுதிகளில் மழை வந்து வறட்சியாக இருக்குது. அதே மாதிரி லா நீனியான்னு இதோட ஆப்போசிட். அது வரப்போ முதல்ல சொன்ன ரீஜனில் வந்து மழை கம்மியாக இருக்குது, வறட்சியாக இருந்த இடங்கள்ல அதிதீவிரமாக மழை இருக்குது. இது மாதிரி ஸ்டடீஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. இது எதனால் நிகழுது அப்படின்றது வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இதனால் வருதா, இயற்கையாகவே பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் டிபேட். அதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ இந்த வருஷம் கூட எல் நீனோ இருக்குது, எல் நீனோ தான். ஆமாம், வறட்சி இருக்குன்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் இப்போ பரவாயில்ல, எல்லா இடங்களையும் மழை பெய்யும். ஆமாம், அதாவது 2024 வந்து எல் நீனியோட எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிப்பு இருந்தது. ஆனால் அது இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல் நீனியோட எஃபெக்ட் இந்த வருஷமே இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுதான் அது வந்து நம்ம இயற்கையை வந்து 100% அக்யூரேட்டாக பண்ணவே முடியாது. நம்மளுடைய பாரம்பரிய முறையை வச்சும் பண்ணலாம்லாம் சொல்ல முடியாது. அதாவது இது 90%னா இது 70% 80%. இப்படி இந்த விஞ்ஞானமும் வளரும் போக போக. வந்து எல்லாம் கம்ப்யூட்டர் மாடலிங், அதை பேஸ் பண்ணி இந்த சயின்டிஃபிக் ப்ரெடிக்ஷனை இம்ப்ரூவ் ஆகும் நாளாக நாளாக. அதில் சந்தேகம் கிடையாது.
நன்றி. நன்றி.